பிஜிடிஆர்பி தமிழ், காலேஜிடிஆர்பி தமிழ் தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் தற்போது நடைபெறுகிறது. விருப்பமாக உள்ளவர்கள் 9025420905 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிஜிடிஆர்பிக்கும் காலேஜிடிஆர்பி ரெண்டுக்குமே ஒரே பயிற்சி கட்டணம் தான் சார். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல், கூகுள் மீட்டில் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும். இப்போ நீங்கள் இந்த யூஜிடிஆர்பி தமிழுக்கு இந்த வினாக்களுக்கு விடையை அளிக்கவும். வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் டெஸ்ட் நம்பர் 2. இதில் 150 வினாக்கள் இருக்கும். தயவுசெய்து 150 வினாக்களுக்கும் ஒரு ஓஎம்ஆர் சீட்டை எடுத்து ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 4-5 நாள் கழித்து ஆன்சர் அனுப்பிவிடுவேன். அதில் வச்சு நீங்கள் 150க்கு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் பிஜிடிஆர்பி தமிழ், காலேஜிடிஆர்பி ரெண்டுக்குமே இப்போ பயிற்சி வகுப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லியும் நைட்டு 8 to 10 லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸஸ், கம்ப்ளீட் சிலபஸ் ஓரியன்ட் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். காலேஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் ஒரே பயிற்சி கட்டணம் தான். சரி, இப்போ நாம் வினாக்களுக்கு போகலாம். வினா எண் 1. கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த கவிதை நூலுக்காக இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஏ. ஒளிப்பறவை, பி. சர்ப்பயாகம், சி. சூரிய நிழல், டி. கிராமத்து நதி. வினா எண் 2. அணியிலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. ஏ. தண்டி அலங்காரம், பி. முத்துவீரியம், சி. மாதன் அலங்காரம், டி. குவளை ஆனந்தம். வினா எண் 3. ஈரொற்றாய் வரும் ஒற்றுகள். ஏ. லா, ல, ழா, பி. ர, ழ, ல, சி. யா, ர, ழ, டி. ல, ர, ழ. வினா எண் 4. மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்பவரும் மக்களே. எவர் கூற்று? ஏ. ச. அகத்தியலிங்கம், பி. சு. சக்திவேல், சி. மு. வரதராசன், டி. வெள்ளை வாரணனார். வினா எண் 5. தமிழில் திணைப்பாகுபாடு எவற்றின் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது? ஏ. பொருட்குறிப்பு, பி. சொற்குறிப்பு, சி. தொடர்குறிப்பு, டி. எழுத்துக்குறிப்பு. வினா எண் 6. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி டேஸ் மிக அருகில் இருக்கிறது? ஏ. இயற்கைக்கு, பி. உணர்ச்சிக்கு, சி. சொல்லுக்கு, டி. ஒளிநயத்திற்கு. வினா எண் 7. கூற்று. நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் ஆகும். காரணம். கிபி 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். ஏ. கூற்று மட்டும் சரி, பி. கூற்று காரணம் இரண்டும் சரி, சி. காரணம் மட்டும் சரி, டி. கூற்று காரணம் ரெண்டும் தவறு. வினா எண் 8. எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வு என்னவென்று அழைக்கப்படும்? ஏ. சொற்றொடர் அமைப்பு, பி. புணர்ச்சி, சி. ஒலியன், டி. ஒலிப்பேறு. வினா எண் 9. டேஸ் என்பது பொருளை பதிவு செய்வதென்று நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும். ஏ. தொன்மக் கவிதை, பி. குறியீட்டு கவிதை, சி. படிமக் கவிதை, டி. அனைத்தும் சரி. வினா எண் 10. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு என்ன? ஏ. ஒலிக்கோலம், பி. உருபன், சி. வகையொலி, டி. எழுத்துப்பேறு. வினா எண் 11. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி, காய்கனி முதலியவை வேண்டும் என சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர்? ஏ. ராப்பி சேதுப்பிள்ளை, பி. ப. ஜீவானந்தம், சி.
மு வரதராசனார், டி திருவிக்கா. வினா எண் 12. ஒரு செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது ஏ ஆகுபெயர், பி தொழிற்பெயர், சி பொது பெயர், டி வினையாளனையும் பெயர். வினா எண் 13. கூற்று. முல்லைப்பாட்டு 10 பாட்டில் நீண்ட அடைகளை உடைய நூலாகும். காரணம், முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. ஏ கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கமாகும். பி கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் என்று. சி கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. டி கூற்று மட்டும் தவறு, காரணம் சரி. வினா எண் 14. சிவப்பு சட்டை பேசினார் என்பது ஏ ஊமைத்தொகை, பி உம்மைத்தொகை, சி அன்மொழித்தொகை, டி பண்புத்தொகை. வினா எண் 15. பண்புத்தொகையற்ற சொல்லை கண்டுபிடி. ஏ இன்மொழி, பி மான்வெளி, சி செங்காந்தால், டி வட்டத்தொட்டி. வினா எண் 16. வட திராவிட மொழிகளில் அடங்குபவை ஏ தோடா, கொதக்க, இருளா, பி கதப்பா, கோண்டி, கோயா, சி தெலுங்கு, கூயி, கூவி, டி குருக், மால்தோ, பிரகுயி. வினா எண் 17. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைந்துள்ளன? ஏ சமஸ்கிருதம், பி பாலி, சி பிராகிருதம், டி தமிழ். வினா எண் 18. ஹைக்கு, சென்ட்ரியோ, லிமெரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஏ மனவை முஸ்தபா, பி நாஞ்சில் நாடன், சி அழகிய பெரியவன், டி ஈரோடு தமிழன்பன். வினா எண் 19. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் பாடப்பட்டது பெரிய புராணம். ஏ திருத்தொண்ட தொகை, திருக்கலம்பகம், பி தில்லை புராணம், திருவரங்க கலம்பகம், சி திருத்தொண்ட தொகை, திருவண்ட திருத்தொந்தாதி, டி திருவப்புராணம், திருக்கலம்பகம். வினா எண் 20. வானகமே, இளவையிலே, மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ என்று பாடியவர் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி சுரதா, டி கண்ணதாசன். வினா எண் 21. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஏ கோட்டெழுத்து, பி வட்டெழுத்து, சி சித்திர எழுத்து, டி ஓவிய எழுத்து. வினா எண் 22. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது ஏ ஓவியக்கலை, பி அச்சுக்கலை, சி இசைக்கலை, டி நுண்கலை. வினா எண் 23. பொதுத்துக மற்றும் பறவைகளின் ஒலிமரபு. ஏ மயில் அகவும், பி கிளி பேசும், சி கூகை குழகும், டி புறா குணுகும். வினா எண் 24. கூற்று 1. தமிழகத்தின் வேட்சுவத் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். கூற்று 2. வாணிதாசன் கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். ஏ கூற்று 1, 2 சரியானவை, பி கூற்று 1, 2 தவறானவை, சி கூற்று 1 மட்டும் சரி, டி கூற்று 2 மட்டும் சரி. வினா எண் 25. கலைச்சொல் அறிவோம். ஃபினாம். ஏ ஒலியன், பி உருபன், சி உயிரொலி, டி மெய்யொலி. வினா எண் 26. நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் தொகுத்தவர் ஏ துரைநாதன கண்ணன், பி கீவா ஜெகநாதன், சி வானமாமலை, டி சி சக்திவேல். வினா எண் 27. ஆற்று வெள்ளம் நாளை வெத தோற்றுதே குதி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. இந்த பாடல் இடம்பெறும் நூல் ஏ குற்றால குறவஞ்சி, பி அகத்தீச சதகம், சி முக்குடற்பல்லு, டி தக்கையாக பரணி. வினா எண் 28. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் ஏ சரவண பெருமாளையர், பி அழகிய சொக்கநாதர், சி விசாக பெருமாள், டி மு சண்முகம். வினா எண் 29. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். ஏ பொய்கையாழ்வார், பி பூதத்தாழ்வார், சி பேயாழ்வார், டி நம்மாழ்வார். வினா எண் 30. அறநெறிச்சாரம் என்ற நீதி நூலை பாடியவர் ஏ அதிவீரராம பாண்டியர், பி முனைப்பாடியார், சி சிவபிரகாசர், டி குமரகுருபரர். வினா எண் 31. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன
பலவே என்ற நூல் ஏ நற்றிணை, பி பதிற்று 10, சி புறநானூறு, டி பதிபாடல். வினா எண் 32. பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இப்பாடலில் காண்பது ஏ உருவக அணி, பி ஏகதேச உருவக அணி, சி ஊமை அணி, டி லேச அணி. வினா எண் 33. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூலான இயேசுகாவியம் என்ற நூலை இயற்றியவர் ஏ வீரமாமுனிவர், பி ஹச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை, சி கண்ணதாசன், டி அந்தோணிக்குட்டி. வினா எண் 34. மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் ஏ இரா மீனாட்சி, பி சுகிதராணி, சி அழகிய பெரியவன், டி சே பிருந்தா. வினா எண் 35. மல்லிகை சூடினால் எந்த வகை ஆகு பெயர்? ஏ முதலாகு பெயர், பி இடவாகு பெயர், சி காலவாகு பெயர், டி சினையாகு பெயர். வினா எண் 36. சொல்லும் பொருளும் தவறான இணையை காண்க. ஏ மதலை தூண், பி நெகிழி தீச்சுடர், சி சென்னி நுதல், டி அழுவம் வங்கம். வினா எண் 37. பெரும்பாலாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஏ கரிகாலன், பி தொண்டைமான் இளந்தரையன், சி கலங்காய்க்கண்ணி நேர்முடிச்சாரல், டி இளம்பெரு வழுதி. வினா எண் 38. மருதநில நாகனார் கலித்தொகையில் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஏ 38, பி 35, சி 36, டி 40. வினா எண் 39. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஏ குறுந்தொகை, பி வெற்றி வேர்க்கை, சி அகநானூறு, டி புறநானூறு. வினா எண் 40. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் என்பதை விரிவாக விளக்கும் நூல் ஏ மதுரை காஞ்சி, பி பட்டினப்பாலை, சி நெடுநல்வாடை, டி புறநானூறு. வினா எண் 41. உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிக்கும் நூல் ஏ அகநானூறு, பி புறநானூறு, சி பதிற்று 10, டி பதிபாடல். வினா எண் 42. நலியுது முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உதவோன் மருக என்ற பாடலை புறநானூற்றில் பாடியவர் ஏ கோப்பெருந்தேவி, பி காவற்பெண்டு, சி வெண்ணிக்குயத்தியார், டி நச்சல்லையார். வினா எண் 43. தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்னவென்று கூறுகின்றது? ஏ மீக்கான், பி முன்னூறு வழக்கம், சி நாவாய் செலவு, டி களத்திற் பிரிவு. வினா எண் 44. பலபொருள் குறித்த ஒரு சொல் ஒரு திரிசொல் என்பதற்கு உதாரணம் ஏ இதழ், பி வங்கம், சி அம்பி, டி நாவாய். 45. பொறுத்துக. ஏ அழுவம் பெயர்த்திரிச்சொல், பி பயின்றால் வினைத்திரிச்சொல், சி மான இடைத்திரிச்சொல், டி கழி உரித்திரிச்சொல். வினா எண் 46. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாவேந்தரின் பிசிராந்தையார் ஓர் ஏ இசைநூல், பி கவிதை நூல், சி நாடக நூல், டி செய்யுள் நூல். வினா எண் 47. எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற என கல்வியை குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்று சொன்ன நூல் ஏ நான்மணிக்கடிகை, பி திரியடுகம், சி நாலடியார், டி ஏலாதி. வினா எண் 48. வாய்மை எனப்படுவது யாதெனின்? ஏ அன்பே சிவம், பி நன்மை பயக்குமெனின், சி தீமையில்லாத சொல்லல், டி பொய்யின்றி வரும். வினா எண் 49. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதாக வள்ளுவர் குறிப்பிடுவது ஏ இறை, பி அரசு, சி வலியார், டி அனைத்தும் சரி. வினா எண் 50. புலிச்சங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது என தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் புறநானூற்றில் பாடியவர் ஏ நச்சல்லையார், பி காவல்பெண்டு, சி பெருநற்கெல்லி, டி நக்கண்ணையார். வினா எண் 51. கட்டபொம்மன் கதைப்பாடல்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்று தொகுத்து வெளியிட்டவர் ஏ சு சக்திவேல், பி வானமாமலை, சி ஆது அழகப்பன், டி சஞ்சீவி. வினா எண் 52. பேராசிரியர் டாக்டர் சேதுப்பிள்ளை அவர்களில் எந்த நூல் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலாகும்?
ஏ தமிழ் விடுத்தூது, பி தமிழகம் ஊதும் பேரும், சி தமிழின்பம், டி கடற்கரையினிலே. வினாயன் 53. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளில் அடங்காதது. ஏ இடக்கல், பி இலக்கணப்போலி, சி மங்களம், டி குழுக்குறி. வினாயன் 54. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். கூற்று 2. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். ஏ கூற்று 1 மட்டும் சரி, பி கூற்று 2 மட்டும் சரி, சி கூற்று 1, 2 சரியானவை, டி கூற்று 1, 2 சரியற்றவை. வினாயன் 55. தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள். ஏ கன்னடம், தெலுங்கு, மலையாளம், பி ஒரியா, சிந்தி, போடோ, சி சந்தாலி, டோக்ரி, காஷ்மீரி, டி மைதிலி, குவி, கோண்டி. வினாயன் 56. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடலை பாடியவர். ஏ யுகபாரதி, பி அறிவுமதி, சி மு மேத்தா, டி தாமரை. வினாயன் 57. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது. ஏ சீர்கூட்டல் இளமை, பி சீர்மை கூட்டல் இளமை, சி சீரி கூட்டல் இளமை, டி சி கூட்டல் இளமை. வினாயன் 58. மொழிக்கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எவற்றின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஏ எழுத்துக்களின், பி நிகதன்களின், சி எண்களின், டி அனைத்தும் சரி. வினாயன் 59. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து எவர் பாடலில் கூறப்பட்டுள்ளது. ஏ சிவப்பிரகாசர், பி திருவள்ளுவர், சி ஔவையார், டி குமரகுருபரர். வினாயன் 60. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுது பரதவர். இப்பாடல் எந்த நூலில் கூறப்பட்டது? ஏ பதிற்று 10, பி நற்றிணை, சி குறுந்தொகை, டி கலித்தொகை. வினாயன் 61. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஏ கலித்தொகை, பி புறநானூறு, சி சிலப்பதிகாரம், டி சீவக சிந்தாமணி. வினாயன் 62. கூற்று. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ ஆகும். காரணம். தமிழானது தற்போது கணினி தமிழ், அறிவியல் தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து வருகின்றது. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கமாகும். பி கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமன்று. சி கூற்று மற்றும் சரி ஆனால் காரணம் தவறு. சி கூற்று மற்றும் தவறு ஆனால் காரணம் சரி. 63. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. ஏ திசைச்சொல், பி திரிசொல், சி இடைச்சொல், டி உதிச்சொல். வினாயன் 64. கூற்று 1. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 2. உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னர் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, கூற்று 1, 2 சரியானவை, டி கூற்று 1, 2 தவறானவை. வினாயன் 65. தமிழ் மொழியின் உப நிடதம் என எவர் நூலை அழைப்பதுனா? ஏ வள்ளலார், பி தாயுமானவர், சி குமரகுருபரர், டி அருணகிரியார். வினாயன் 66. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு எட்ட பெண். ஏ சுதமுதி, பி ஆதிரை, சி காயசண்டிகை, டி தீபதிலகை. வினாயன் 67. ஔவையார் எழுதாத நூல் எதுவென கண்டுபடி. ஏ மூதுரை, பி நல்வழி, சி வெற்றி வேர்க்கை, டி கொன்றைவேந்தன். வினாயன் 68. பொருத்துக, கலைச்சொல் அறிவோம். ஏ மின்னஞ்சல், இமெயில், பி மின்னூலகம், இ லைப்ரரி, சி மின்னூல், இ புக், டி மின்னிதழ்கள், இ மேகசின். வினாயன் 61. தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஏ ஆசாதக்கோவை வெண்பா என்ற பாகவகையைச் சேர்ந்தது. பி ஆசாதக்கோவையை பெருவாயின் முள்ளியார் இயற்றினார். சி ஆசாதக்கோவை 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. டி ஆசாதக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு நூல் என்பது பொருள். வினாயன் 70. நாவின் நுனிமேல் நோக்கு வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து. ஏ லா, பி லா, சி ழா,
டி அனைத்தும் சரி. வினா எண் 71 வினை மரபு பிழையை நீக்கி எழுதியதில் தவறானது. ஏ முறுக்குத்தின், பி பானைமுடை, சி பால் பெருகு, டி பூக்கை. வினா எண் 72 குறிப்பு வினைமுற்று அமையாத சொல் எது? ஏ பொன்னன், பி தென்னன், சி கண்ணன், டி கரியன். வினா எண் 73 வாழ்த்துதல், வைதல், விதித்தல், டேஸ் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். ஏ விரும்பல், பி வேய்தல், சி மயங்கல், டி வேண்டல். வினா எண் 74 வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியின் நிலைமையான் வல்லுருவன் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இந்த குறளில் காணப்படும் அணி ஏ ஓமை அணி, பி உருவக அணி, சி இல்பொருள் அணி, டி வேற்றுமை அணி. வினா எண் 75 3 வகை நோயின் வகைகளை கூறும் சமண நூல். ஏ நாலடியார், பி சீவக சிந்தாமணி, சி நீலகேசி, டி ஏழாதி. வினா எண் 76 காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோன் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே என்று பாடியவர். ஏ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, டி எவரும் இல்லை. வினா எண் 77 சுஜாதா பின்வரும் எந்த நூலை எழுதவில்லை? ஏ என் இனிய இந்திரா, பி தூண்டில் மீன்கள், சி மீண்டும் ஜினோ, டி ஸ்ரீரங்கத்து தேவதைகள். வினா எண் 78 மெல்லவென்றால் இத்தொடரில் காணப்படுவது. ஏ பெயரெச்சம், பி வினையச்சம், சி குதிப்பு பெயரெச்சம், டி குதிப்பு வினையச்சம். வினா எண் 79 பாரதியின் பாடல்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் இத்தொடரில் உள்ளங்கை நெல்லிக்கனி போன என்ற ஊமை உணர்த்துவது. ஏ எளிதில் மனதில் பதிதல், பி தடையின்றி மிகுதியாக, சி வெளிப்படைத்தன்மை, டி எதுவும் இல்லை. வினா எண் 80 கற்றோர்க்கு கல்வி நலனல்லாமல் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்றவர். ஏ அருணகிரிநாதர், பி குமரகுருபரர், சி கண்ணதாசன், டி வாணிதாசன். வினா எண் 81 அருவி முழமும் குயல் முதலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மணமும் தேனிமையும் தன்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை எண்ணெய் பாருங்கள். இந்த உரைநடைக்கு சொந்தக்காரர். ஏ பண்டிதமணி கதிரேசன், பி திருவிக்கா, சி ராப்பி சேதுப்பிள்ளை, டி மறைமலை அடிகள். வினா எண் 82 கூற்று கலித்தொகையை தொகுத்த நல்லுந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். காரணம் 2 கலித்தொகையில் குறிஞ்சிக்களி பாடல்களை தொகுத்துவர் நல்லுவந்தனார். ஏ கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும். கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கமன்று. சி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி கூற்று மட்டும் தவறு ஆனால் காரணம் சரி. வினா எண் 83 பொறுத்துக இலக்கண குறிப்பு ஆடுகொடி வினைத்தொகை, வெண்ணிலவு பண்புத்தொகை, பனைமரம் இருபெயரற்று பண்புத்தொகை, மலர்விழி ஓமைத்தொகை. வினா எண் 84 பொறுத்துக. ஏ யானர் புது வருவாய், பி வெறி வஞ்சி, சி வாரி வருவாய், டி ஓதை ஓசை. வினா எண் 85 வில்கூட்டல் கொடி விற்கொடியாவது தோன்றல் விகாரம், பி திரிதல் விகாரம், சி கெடுதல் விகாரம், டி அனைத்தும் சரி. வினா எண் 86 அல்வழி புணர்ச்சியால் வல்லின மிக இடம் உதாரணம் தருக. ஏ ஊமைத்தொகை, பி பண்புத்தொகை, சி வினைத்தொகை, டி இருபெயரற்று பண்புத்தொகை. வினா எண் 87 தன்மை முன்னிலை படத்தை சொற்களில் உள்ள இடப்பலை உள்ள சொல்லை கண்டுபிடி. ஏ நான் அல்லேன், பி நீ அல்லை, சி அவையன்று, டி அவன் அல்லன். வினா எண் 88 பின்வரும் தொடர்களில் உள்ள பிழையற்ற தொடர் எது? ஏ சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அல்ல, பி சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அல்லர், சி சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அல்லோம், டி சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அன்று. வினா எண் 89 நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈவில் படமாட கோயில் பகவத்க்கு அது ஏமே என்று பாடியவர். ஏ அப்பையா,
பி திருமூலர், சி சிவவாக்கியார், டி அப்பர். வினாயன் 90. புனங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்றாத நூல் எது? ஏ எக்கால கன்னி, பி திருமயிலை கன்னி, சி மனோன்மணி கன்னி, டி நந்தீஸ்வர கன்னி. வினாயன் 91. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இந்த புதுக்கவிதையை பாடியவர் ஏ அமுதோன், பி நா முத்துக்குமார், சி மீரா, டி மு மேத்தா. வினாயன் 92. புலவி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணலில் உள்ள ஆதி ஆகியவை இவரின் கவிதை நூல்கள் ஆகும். ஏ கல்யாண்ஜி, பி வைரமுத்து, சி தமிழ்நாடன், டி கார்க்கி. வினாயன் 93. நசை பெரிது உடைய நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேலம். இந்த குறுந்தொகை பாடலில் காணப்படுவது ஏ உள்ளுரை, பி இறைச்சி, சி குறியீடு, டி எதுவுமில்லை. வினாயன் 94. காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குதலின் ஈற்றுச் செய்தியின் வாய்ப்பாடு எது? ஏ நாள், பி மலர், சி காசு, டி பிறப்பு. 95. கனிமுன் நிறை என்பது ஏ கலித்தலை, பி ஒன்றிய வஞ்சித்தலை, சி ஒன்றாத வஞ்சித்தலை, டி வெண்சீர் வெண்டலை. வினாயன் 96. 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சியில் மதுரை பற்றி மட்டும் எத்தனை அடிகள் சிறப்பித்து கூறுகின்றன? ஏ 310 அடிகள், பி 354 அடிகள், சி 362 அடிகள், டி 368 அடிகள். வினாயன் 97. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடும் நூல் ஏ தகடூர் யாத்திரை, பி முத்தொள்ளாயிரம், சி கலித்தொகை, டி புறநானூறு. வினாயன் 98. பண்பு தொகையற்ற சொல்லை தேர்வு செய். ஏ நற்றவம், பி செய்கோலம், சி வெண்குடை, டி இளங்கமுகு. வினாயன் 99. ஏமாங்கத நாட்டின் வளத்தை வதனையுடன் பாடிய புலவர் ஏ கம்பர், பி நாதகுத்தனார், சி புகழேந்தி, டி திருத்தக்க தேவர். வினாயன் 100. தஞ்சை மண்வாசனுடன் கதைகளை படைப்பதில் வல்லவர் ஏ மௌனி, பி ஜானகிராமன், உவே சாமிநாதன், டி சிவன். வினாயன் 101. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை. இந்த கண்ணதாசன் பாடல் எந்த நூலில் உள்ள பாடலில் சொல்லப்பட்ட கருத்தாகும்? ஏ மகாபாரதம், பி கம்பராமாயணம், சி நலவெண்பா, டி பாண்டியன் பரிசு. 102. செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார், பி முதுமுடிக்கலார், சி நல்வேட்டனார், டி இளம்பெரு வள்ளுதி. வினாயன் 103. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போதிடுவதன் காரணம் ஏ நாட்டை கைப்பற்றுதல், பி ஆணிதை கவர்தல், சி வலிமை நிலைநாட்டல், டி கோட்டையை முற்றுகையிடல். வினாயன் 104. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கீதா கி ராஜநாராயணனுக்கு. இவர் எழுதிய கடிதங்களே இலக்கியத்திறம் வாய்ந்தவை. கா தியாகராசன், பி கு அழகிரி மாலை, சி நன்னிலம் நடராசன், டி கருவேலம்மாள். வினாயன் 105. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் ஏ இயேசுகாவியம், பி தட்சணிய யாத்திரிகம், சி தேம்பாவணி, டி அனைத்தும் சரி. வினாயன் 106. வேற்றுமை தொகன்ற சொல்லை தேர்வு செய்க. ஏ காய்மணி, பி மெய்முறை, சி உய்முறை, டி செய்முறை. வினாயன் 107. முகமது ரஃபி என்னும் ஏற்பதை கொண்ட நாகூர் ரூமி இயற்றிய கவிதை தொகுதிகளில் அடங்காத நூல் இது. ஏ நதியின் கால்கள், பி கப்பலுக்கு போன மச்சான், சி ஏழாவது சுவை, டி சொல்லாத சொல். வினாயன் 108. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை தொகுப்பு எதுவென கண்டுபிடி. ஏ குருதி பீடம், பி கைவிலங்கு, சி யுகசந்தி, டி ஒதுபிடிச்சோது. வினாயன் 109. தேமா, புலிமா, கரிவிலம், கூவிலம் அனைத்துமே ஓரசை சீர்களாகும். கூற்று 2. சிறிதோதும் தாழ்ந்தே வருவது தூங்கல் ஓசை ஆகும். ஏ கூற்று 1 மட்டும் சரி, பி கூற்று 1, 2 சரியானவை, சி கூற்று 2 மட்டும் சரி, டி கூற்று 1, 2 சரியற்றவை. வினாயன் 110. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று எந்த இடத்தை அடைந்தாள்? ஏ கொடும்பாலூர், பி அழகர்மலை, சி வேங்கைக்கானல், டி சுருளிமலை. வினாயன் 111. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தால் தொடரை கண்டுபிடி. ஏ தனிச்சொற்றொடர், பி தொடர் சொற்றொடர், சி கலவை சொற்றொடர், டி எதுவுமில்லை.
வினா எண் 112 ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனலை கொண்டு அமைவது. ஏ தனிச்சொற்றொடர், பி தொடர் சொற்றொடர், சி கலவை சொற்றொடர், டி எதுவுமில்லை. வினா எண் 113 புன்னை மரமும் ஞாழல் மரமும் எந்நிலத்திற்குரிய மரமாகும். ஏ குறிஞ்சி, பி முல்லை, சி மருதம், டி நெய்தல். வினா எண் 114 இளவேனில், முதுவேனில், பின்பனி ஆகிய பெரும்பொழுது எத்தினைக்குரிய பெரும்பொழுதாகும். ஏ குறிஞ்சி, பி பாலை, சி முல்லை, டி மருதம். வினா எண் 115 தெண்டிதை எழினிகாட்ட தேம்பிலி மகதையாளின் வண்டுகள் இனிதி பாட என்ற கம்பராமாயண பாடல் எந்த நிலத்தை சுட்டுகின்றது. ஏ முல்லை, பி மருதம், சி நெய்தல், டி குறிஞ்சி. வினா எண் 116 சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடல் எந்த ஆட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. ஏ மயிலாட்டம், பி ஒயிலாட்டம், சி கரகாட்டம், டி தேவராட்டம். வினா எண் 117 தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர், நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். க ராமசாமி, பி நா முத்துசாமி, சி மு ரகுநாதன், டி சேவ மாரிமுத்து. வினா எண் 118 மற்றைய நோக்காது அடிதோறும் வான்புதலற்று ஒழுகும் அஃது. ஏ நிழல்நிறையே, பி கொண்டுகோட்டே, சி யாற்று பொன்னலை, டி எதுவுமில்லை. வினா எண் 119 உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. ஏ வினா எதிர் வினாதல் விடை, பி உற்றது விதைத்தல் விடை, சி உருவது கூறல் விடை, டி இன மொழி விடை. வினா எண் 120 ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர். மணவை முஸ்தபா, பி ஜெகநாதன், சி வரதராசன், டி தேப்போமி. வினா எண் 121 இனிதென இச்சொல்லின் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துங்க. ஏ ஈரியல் மருங்கின் இசைமை தோன்றும், பி உயிர்வதின் உக்குதல் மெய்வெட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, சி தனிக்குதில் முன்னுற்று உயிர்வதின் இரட்டும், டி அனைத்தும் சரி. வினா எண் 122 பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் யாவை. ஏ பகுதி இடைநிலை சந்தி சாதியை விகாரம், பி சந்தி சாதியை பகுதி, சி விகுதி விகாரம் சந்தி, டி பகுதி விகுதி இடைநிலை. வினா எண் 123 முதடு கூட்டல் காலை முதட்டுக்காலை என்பது எழித்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், டி மென்பொருள் குற்றிய லுகரம். வினா எண் 124 தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் 1000 ஆண்டு பொய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தென்மொழி பெரும்புலவர். ஏ மீனாட்சி சுந்தரனார், பி உவே சாமிநாதர், சி பண்டிதமணி கதிரேசன், டி தேப்போமி. வினா எண் 125 கலைச்சொல் அறிவோம் அசத்தட்டிக். ஏ நடையியல், பி கலையியல், சி அழகியல், டி கவிதை இயல். வினா எண் 126 குறிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருள். ஏ இறைச்சி, பி உருவகம், சி உள்ளுரை, டி ஓமை. நபிகள் நாயகத்தின் முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியவர். ஏ காசிம் புலவர், பி குலாம் காதிர், சி உமர புலவர், டி சேகன லெபை. வினா எண் 128 பண்பு பெயர் புணர்ச்சி விதி அரும்பொருள் சி கூட்டு அருமை கூட்டல் பொருள் என்பது. ஏ ஈறுபோதல் ஆதிநீடல், ஈறுபோதல் தன்னொற்றி திட்டல், சி ஈறுபோதல் இனமிகள், டி ஈறுபோதல் எதுவுமில்லை. வினா எண் 129 அகநானூற்றில் குறிஞ்சி துணை பாடல்களின் எண்ணிக்கை. சி 100, டி 80, சி 50, டி 40. வினா எண் 130 இறைவன் செயல்களையும் அவற்றால் விளங்கும் உண்மைகளையும் விளக்குவது. திருத்தல்லேனம், திருச்சாளல், திருக்கோத்தும்பி, திருப்பாட்டு. வினா எண் 131 மலை மேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மெய்ப்பாடு. ஏ பெருமிதம், பி வெகுளி, சி ஓகை, டி எதுவுமில்லை. வினா எண் 132 சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஆமந்திரிகை எனப்படுவது. ஏ இன்னிசை கருவி, பி இடக்கை வாத்தியம், சி ஒருவகை எடையளவு, டி பச்சை மாலை. வினா எண் 133 நும்முனை சிலம்பு கலி அயதினும் எம்முனை வதுவை நல்மணம் கலிக என சிலம்பு கலிநோன்பினை சுட்டிய நூல். ஏ ஐங்குறுநூறு, பி நற்றினை, சி சீவக சிந்தாமணி, டி குண்டலகேசி.
விநாயகன் 134 பண்பு பெயர் புணர்ச்சியில் முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி மீண்டும் சொல்லை கண்டுபிடி. ஏ ஆங்கவற்றுள், பி பைந்தமிழ், சி வெங்கதிர், டி மின்னேர். விநாயகன் 135 பிழையான தொடரை கண்டறிக. ஏ காளைகளை பூட்டி வயலை உழுதனர், பி மலைமீதி குறிஞ்சிப்பூ பூத்தது, சி மாலையில் மலர்ந்த மல்லிகை மனம் வீசியது, டி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. விநாயகன் 136 முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட கவிதை சுரதா நடத்திய இதழின் பெயர். ஏ இலக்கியம், பி காவியம், சி விண்மீன், டி ஊர்வலம். விநாயகன் 137 இவர் புதுக்கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசமுமாக சொன்னவர். சி மணி, மு மேத்தா, சி அப்துல் ரகுமான், டி கா முதலி. விநாயகன் 138 புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள். ஏ 4, பி 15, சி 7, டி 33. 139 திசைதோறும் பூசையிடும் முத்திரை விழா என்பது. ஏ மலிவிழா, பி கலிவிழா, சி பலிவிழா, டி ஒளிவிழா. விநாயகன் 140 காலை இளம்பையில் நன்றாக மேய வரும் தும்பதுத்து துள்ளி வரும் புதுவையில் என்ற கல்யாண்ஜியின் பாடலில் காணப்படுவது. ஏ வினைப்படிவம், பி பயன்படிவம், சி மெய்ப்படிவம், டி எதுவுமில்லை. விநாயகன் 141 இணைய தொழில்நுட்பத்தை கொண்டு எந்த இணைய அமைப்பு மின்னூல்கள் உருவாக்கப்படுகின்றன. ஏ வேர்டு ப்ராசஸர், பி பிடிஎஃப் அமைப்பு, சி மீயுரை குறியீட்டு மொழி, டி அனைத்தும் சரி. விநாயகன் 142 இந்த மென்பொருளானது வன்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் மற்றும் பயனர்களுக்கு இடையே பாலமாக இருக்கும்போது இடைமுகம். ஏ திறன் உடைமை, பி இயக்கமுறைமை, சி செறிவுடைமை, டி அனைத்தும் சரி. விநாயகன் 143 பருவ நாளிதழ்கள் நாட்டு நடப்புகளை விரித்து எழுதுகின்றன. பருவ இதழ்கள் பல்வேறு துறை சார்ந்த பருவ இதழ்களாக உள்ளன. கூற்றுக்கு காரணம் சரி, கூற்றுக்கு சாதனம் சரியான விளக்கமாகும். கூற்று சரி, காரணமும் சரி, ஆனால் சரியான விளக்கம் என்று. சி கூற்று மட்டும் சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று மட்டும் சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று மட்டும் தவறு ஆனால் காரணம் தவறு. விநாயகர் 144 கொட்டினால் தேல், கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி என்று அமெரிக்க ஜப்பான் நாடுகளின் அரசியல் சூழ்ச்சிகளை தம் கருத்து படம் மூலம் படம் பிடித்து காட்டியவர். ஏ டிகேசி, பி சங்கு கணேசன், சி பாரதியார், டி திருவிக்கா. விநாயகர் 145 நன்னூலில் எழுத்ததிகாரத்தில் உள்ள டேஸ் தொல்காப்பியத்தில் வளர்நிலையாக உள்ளது. ஏ உருவு புணரியல், பி பதவியல், சி உயிரீற்று புனையியல், டி எதுவுமில்லை. விநாயகன் 146 சிலப்பதிகாரத்தின் அடிப்படை அமைப்பையும் தனிச்சிறப்பையும் உற்று நோக்கி படைப்புக்கு உரிய விதிகளை வருவித்தல். ஏ பாராட்டு முறை திறனாய்வு, பி செலுத்து நிலை திறனாய்வு, சி மதிப்பீட்டு முறை திறனாய்வு, டி முடிவு முறை திறனாய்வு. விநாயகன் 147 தமிழை உருபணியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது சற்று கடினமான செயல். ஏனெனில் அது கூட்டுநிலை மொழி, பி ஒட்டுநிலை மொழி, சி பிரிநிலை மொழி, டி தனிநிலை மொழி. 148 தவறான இணையை சுட்டுக. ரா ஐயாசாமி பாலராமாயணம், முத்துக்கூத்தன் பண்ணை இல்லம், நல்லத்தம்பி எதிரொலி, சுவாமிநாதன் இன்றுவது தகவல். விநாயகன் 149 நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னர் அடையாள மாலையை குறிப்பிடுவதை தேர்ந்தெடுக்க. ஏ பனம்பு, பி வேப்பம்பு, சி தாளம்பு, டி அரளிப்பூ. பொறுத்துக ஃபேஸ்புக். ஏ கட்செவி வாட்ஸ்அப், பி முகநூல் ஃபேஸ்புக், சி கீச்சகம் ட்விட்டர், சி டி இணையம் இன்டர்நெட். இது வரைக்கும் 150 கொஸ்டின்ஸ் பார்த்தோங்க. கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓஎம்ஆர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 150 கொஷினுக்கும் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் இது எழுதி முடித்த பின்னாடி நான் ஆன்சர் கீ மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து நான் யூடியூப்பில் போடுவேன். அதில் வச்சு செக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக வழிகாட்டும்.